நீங்கள் புஷ்பக விமானம்னு சொன்னீங்க. இப்போ ஹிந்தியில் வந்து பிக் பட்ஜெட்டில் ராமாயணம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டைல், அதாவது இன்ஃபர்மேஷன் கலந்த ஒரு ஸ்டைலோட ஒரு இந்த மாதிரி நம்ம இப்போ 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 வந்து ஒடிசி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு தட் இஸ் காலகாலமாக தெரிஞ்ச கதை, ஆனால் இதில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு ஏதாவது. எனக்கு ராமாயணத்தில் வந்து எனக்கு அந்த மாதிரி கதைகள் பீஷ்மர் கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது மகாபாரதத்தில் பாலகுமாரன் சார் எழுதியிருக்காரு ஒரு நாவல். அது அந்த பீஷ்மர் கதை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கதைகள் பண்ணோம். அப்புறம் நம்ம இது அந்த கதைகள் வந்து மைத்தாலஜிக்கலாக ஹிஸ்டாரிக்கலாக பண்ணாமா இல்லை இன்றைய காலகட்டத்தை செட் பண்ண மாதிரி? இல்லை, அந்த பழைய காலத்திலே பண்ணணும் தான். இன்னொன்று வந்து நம்ம சவுத் இந்தியாவுடைய வார் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல சார், அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸை விட பயங்கரமான கதைகள் இருக்குது நம்ம ஊரில். அதுவும் பண்ணலாம். பட் ஆனால் ரியலாக அது சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஏஐ ஃபிலிம் மேக்கிங் வந்திருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ரிசர்ச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு வந்து ஏஐ ஃபிலிமில் என்ன பண்ண முடியும், என்ன சாத்தியங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ அதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஒரு 100 கோடியில் பண்ண முடிகிற வேண்டிய படத்தை வந்து 10 கோடியிலே பண்ண முடியுது. அந்த கிராண்ட்னஸ், அந்த குவாலிட்டி எடுத்துகிட்டு வர முடியுது. ரைட்டிங் மட்டும்தான், கண்டென்ட் மட்டும்தான் கேம் சேஞ்சராக இருக்க போகுது இதில். ஸோ அதில் பண்ணுற ஆர்வம் இருக்குது. அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு பாம்பே ஃபில்ம் மேக்கர் வந்து ஹீஸ் டூயிங் ஏஐ பிக் டைம். அவர் காமிச்சாரு முதல்ல வந்து ஒரு ஃபேஸ், க்ளோஸ் அப் ஆஃப் அ ஃபேஸ். அவர் காமிச்சிட்டு இது ரியலாக ஏஐன்னு கேட்டார். நான் வந்து ரியல் தான் சொன்னேன். பிகாஸ் அவ்வளோ இந்த ரிங்கிள்ஸு, ஸ்பாட்ஸு, அப்படி பக்கா கண்ணில் தண்ணிலாம் இல்லை ஏஐ அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன். பிகாஸ் இதனால நிறைய ஆக்டர்ஸ் தேவையில்லாமல் போயிடும். ஆமாம். ஸோ அதில் உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் ஒரு இவருக்கு வாய்ப்பு கொடுங்க, தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க, தெலுங்கருக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்தியருக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் ஏஐ கேரக்டர்ஸில் ரியலாக ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு ஃபீட் பண்ணிட்டு அது வந்துடும். அதே சமயம் நமக்கு வேலையும் போகாது. நீங்கள் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணாமல் சிஸ்டத்துக்கு முன்னாடி இருந்து அதை ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கால் ரியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிருமானா இருக்காது. வேல்யூ மனுஷன் பண்ணுறதுக்கு தான் இருக்க போகுது. இந்த ஃபிலிம்ஸ் வந்து ஒரு கம்மி சர்க்கிளில் கொஞ்சம் பேர் பார்க்குற படமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த சாத்தியமில்லாத விஷயங்களை சாத்தியப்படுத்துறதுக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் மோதிக்கிட்டாங்க ஒரு போர்னால் அதை ரியலாக பண்ணி சிஜி பண்ணி அது வருமா வராதான்னு பார்க்குற அந்த ஃபியர்லாம் இல்லாமல் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்தால் பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி ஸோ எடுக்க முடியாத கடைகள், பண்ணவே முடியாத விஷயங்கள்லாம் ஏஐயில் பண்ணலாம். அது வந்து குறிப்பாக நம்மளுடைய இந்தியா வார் ஹிஸ்ட்ரிஸும் அந்த எப்படி நம்ம கல்ச்சரலாக எவால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்றதும் எனக்கு அது நீங்கள் இப்போ கேட்கும்போது நான் சொல்ல மறந்தது என்னென்னா, ஒரு வார்னால் எவ்வளோ விஷயங்கள் தேவைன்னு ஒன்று இருக்குது. ஒரு வார் ஏன் வருது, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன, அந்த வார் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு எப்படி வருது, இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனோம்னா அந்த ஃபுட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி சமைக்கிறாங்க, அது டே டு டே 2 வேளை 3 வேளை சாப்பிட்ணுன்னு சார், அது எப்படி நடக்குது, அதுக்கு ஃபண்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, ஒரு மன்னனுக்கு வார் பண்ணோன்னா அதுக்கு காசு வேணும், அது யார் கொடுக்குறா, ஏன் அவன் வார் பண்ணுறான், இப்படி இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். நான் படம் பண்ணலாம். ஃபேண்டாஸ்டிக். அண்ட்